ஹலோ வைஸ், வெல்கம் டு நெக்ஸ்ட் வீடியோ. இன்றைக்கின்னு இல்லை, வீக்கெண்டில் வந்து ஒரு நல்ல கிளைமேட்னால எங்கன்னா வெளியே போகலான்னு சொல்லிட்டு கிளம்பும்போது யூடியூப் ஷார்ட்ஸை ஸ்வைப் பண்ணிகிட்டு இருக்கப்போ GD மியூசியம் இருந்தது. ஸோ இதுவரை போனதில்லை. ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இங்கேருந்து அவினாசி ரோட்டில் தான் இருக்குது GD மியூசியம். அங்கே போயிட்டு நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ப்ரைஸ் பெட்ரோல் போட்டாச்சு, ஏர் செக் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். ஸோ வந்து உங்களுக்கு அடுத்து GD மியூசியமோட அட்ரஸ், அதாவது எப்படி போகணுன்னு சொல்கிறேன், பாருங்கள். டவுன் ஹால்லேருந்து இந்த சிக்னலில் லெஃப்ட் எடுத்துக்கோங்க. நீங்கள் எப்போ வந்தீங்க? எடுத்துகிட்டு டெட் எண்டில் ரைட்டு, அப்புறம் ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருக்கணும். கைஸ், ஃபைனலாக GD கார் மியூசியம் ரீச் ஆயாச்சு. அந்த சைடு பார்த்தீங்கன்னா வரணும். அங்கே செக்யூரிட்டி ஆஃபீஸில் வந்து உங்களோட நேமு, அப்புறம் உங்கள் கூட எத்தனை பேர் வந்தாங்க, அப்புறம் உங்களோட பேன் கார்டு இல்லைனா லைசன்ஸ் நம்பர் இல்லை ஆதார் நம்பர் எதனா ஒன்று ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு, அப்புறம் உங்கள் காண்டாக்ட் நம்பர் அப்புறம் சைன் பண்ணிவிட்டு வந்துட்டிங்கன்னா இந்த சைடு ரைட் சைடில் வந்து டிக்கெட் கவுண்டர் இருக்குது. அப்படியே வாங்க, டிக்கெட் எவ்வளோன்னு கேட்போம். கைஸ், உள்ளே வந்தோடனே லெஃப்ட் சைடில் வந்து டிக்கெட் கவுண்டர் இருக்கும். அங்கே போயிட்டு உங்களுக்கு வந்து கார் மியூசியம் மட்டும் பார்க்கணுன்னா 125 பே பண்ணுங்கள். இஃப் யூ வாண்ட் சயின்ஸ் மியூசியமும் வேணும்னா அடிஷ்னலாக 50, அதாவது 175 பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெண்டுமே காம்போவில் கிடைக்கும். டிக்கெட் வாங்கின உடனே 2 பேண்ட் கொடுப்பாங்க. எல்லோ ஃபார் கார் மியூசியம் அண்ட் ப்ளூ ஃபார் சயின்ஸ் மியூசியம். அண்டு ஒரு டிக்கெட் ஒன்று கொடுப்பாங்க. மறக்காமல் இதை வாங்கிடுங்க. அப்புறம் கையில் பேண்ட் போட்டுருங்க. அதான் இங்கே அலோவ் பண்ணுறாங்க. ஸோ வாங்க அப்படி போவோம். கைஸ், உள்ளே வந்தோடனே லெஃப்ட் சைடில் என்ட்ரி இருக்கும். அங்கே வந்து உள்ளே வந்தோடனே ஒரு தேட்டர் மாதிரி ஒரு செட்டப் வச்சுருக்காங்க. தேட்டர்னு சொல்ல முடியாது, ஸோ ஒரு லிவிங் ஹாலில் ஒரு டிவி. அங்கே வந்து ஃபஸ்ட்டு பென்ஸ் கார் வந்து இப்போ இன்வென்ட் பண்ணாங்க. அது வந்து ஒரு ஸ்டோரி மாதிரி போட்டிருப்பாங்க. அந்த ஸ்டோரியில் வந்து ஒரு லேடி காமிச்சிருப்பாங்க. அந்த லேடி வந்து இவங்க தான். இது ஜோக்கு, அழக்கூடாது, சிரிக்கணும். இதுதான் அவங்களோட ஃபஸ்ட்டு இன்வென்டட் கார். இதுன்னு சொல்ல முடியாது, வேறு காராக இருக்கலாம். கைஸ், இது வந்து மஸ்டா RX-8. கைஸ், இந்த காரை வந்து நீங்கள் எங்கேயாவது பார்த்துருந்தீங்கன்னா டக்குன்னு போய் கமெண்ட் பண்ணிட்டு வாங்க. நான் வந்து இந்த காரை வந்து ஃபஸ்ட்டு அண்டர் கிரவுண்ட் அந்த கேமில் தான் ஃபஸ்ட்டு ஓட்டினேன். அடுத்து வந்து டொயோட்டா சேரா 1991 தான் இதோட இயர் ஆஃப் ப்ரொடக்ஷன். 15,000 கார்ஸ் மேலே விற்றுருக்கு கைஸ். டொயோட்டா சீரா தான் வந்து படையாப்பால் யூஸ் பண்ணியிருக்காங்க. கைஸ், யாருன்னு தெரியுதா? ஹெர்பி கைஸ். இந்த கார் யாராவது பேர் தெரிஞ்சால் டக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். ஃபார்டோட ரோட்ஸ்டர். கைஸ், இது வந்து வோக்ஸ்வேகனோட டிஸ்பிளே கார். அப்போவே வந்து பாருங்கள், முன்னாடி தான் வந்து பூட் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க, பின்னாடி தான் இன்ஜின். ஸோ இந்த கார் தான் வந்து சைட்ரான் CV. இப்போ ரீசெண்டாக எல்லோரும் வாங்கிட்டுருக்காங்க சைட்ரானோட கார்ஸை. நான் இந்த காரை வந்து இப்போ லாஸ்ட்டாக வந்த மிஷன் இம்பாசிபிளோட படத்தில் தான் பார்த்தேன். சேஃப் கார்னு ஒரு கார் எடுத்துகிட்டு போவாங்க, பட் ஆனால் இந்த கார் தான் எடுத்துகிட்டு போவாங்க. ரிஷ்வன், இந்த கார் எங்கேயாவது பார்த்தது உண்டா? மிஸ்டர் பி டாப்பை கழட்டி இந்த டோருக்கு ஒரு லாக் ஒன்று வச்சுருப்பார், ஆனால் இங்கே ஹேண்டில் இருக்குது. கைஸ், நம்ம கார்லலாம் நிறைய கியர் போட்டிருப்போம். சும்மா நிற்கிற காரில் போயிட்டு நம்ம போட்டு விளையாடி இருப்போம், அதை வீட்டில் இருக்கிற காரு. பட் ஆனால் ஆக்சுவலாக கியர்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு இப்போ நாங்கள் உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்கள். இப்போ வந்து நியூட்ரல் இருக்குது கைஸ். இப்போ வந்து ஃபஸ்ட்டு கியரு, செகண்ட் கியர், தேர்ட் கியர், ஃபோர்த்து கியர், ஃபிஃப்த்து கியர், அப்படியே ரிவர்ஸ். அவ்வளோதான் கைஸ், இப்படி தான் ஒர்க் ஆகும் கைஸ். இப்போ தான் ஃபியாட் வந்து நாம் அவ்வளோவா பார்க்குறதில்ல. பட் ஆனால் ஓல்டன் டேஸில் வந்து ஃபியாட் வந்து ரூல் பண்ண கார்ஸ்னே சொல்ல முடியும்.
இப்போது இங்கே நிற்கிறது ஃபியாட்டில் 500 டாப்போலினியோ. கைஸ் ரைட் சைடில் இருக்கிறது வந்து டாஜ் பிரதர்ஸ் விக்டரி 6 கார். அண்ட் வந்து இந்த சைடு ஒயிட் கலர் வந்து சாவல்லேயோட AA கேபிட்டால்ன்ற ஒரு கார். இது 1927 மாடல். கைஸ் இதுதான் கைஸ் ஃபஸ்ட்டு பஸ்ஸு தமிழ்நாட்டில் ஓடின பஸ். கோவை, உடுமலை, பழனி. இந்த பக்ஷி ராஜான்ற பேர் உங்களுக்கு ஞாபகப்படுத்தினா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தந்தை பெரியார் யூஸ் பண்ண பஸ்ஸு கைஸ், பார்த்துக்கோங்க கைஸ். இப்போ வந்து கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து முடிச்சுட்டு நீங்கள் ரைட் சைடில் ஒரு ஸ்டேர் கேஸ் இருக்கும். அதில் ஏறி மேலே வந்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்து எல்லாமே இந்தியன் கார்ஸை வந்து டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு GD நாயுடு வந்து பஸ், அதாவது இந்த பஸ்ஸு தான் அது. அதுக்கப்புறம் வந்து சினி யூனிட் யூஸ் பண்ணுற கேரவன் பஸ்ஸும், அப்புறம் தந்தை பெரியார் யூஸ் பண்ண பஸ்ஸும் அங்கே இருக்குது. அப்புறம் அவங்க தந்தை பெரியார் யூஸ் பண்ணுற ஒரு பஸ்ஸும் அந்த கடைசியில் இருக்குது. அதை அவங்களுக்கு நான் போடுறேன். அப்புறம் மாருதி சுசுகியோட ஜீப்ஸு நிறைய கார்ஸ் இருக்குது. அப்புறம் ஃபோர்ஸோட 3 வீல் கார்ஸ் எல்லாம் இருக்குது. அப்புறம் அம்பாசிடர் எல்லாமே இருக்குது. கைஸ் என்னோடய ஆல் டைம் ஃபேவரட் வந்து இந்த அம்பாசிடர் தான் கைஸ். இப்போ அடுத்து வந்து நம்ம சயின்ஸ் மியூசியம் வந்துருக்கோம். நீங்கள் பாருங்கள், ஆப்பிளோட டிசைன் 1984 இப்போ வரைக்கும் கீழே அந்த ஆப்பிளோட லோகோவோட அந்த இடம் மட்டும்தான் சின்னது பண்ணியிருக்காங்க. மற்ற இது எல்லாமே அப்படியே தான் இருக்குது. பெசல்ஸ் கூட லைட்டாக சின்னது பண்ணியிருக்காங்க. கைஸ் நம்ம வீட்டில் வந்து இனிமேல் நம்ம சுவிட்ச் ஃபேன்ஸ் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். பட் ஆனால் இந்த மியூசியமில் வந்து சென்சார் ஃபேன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக நான் இப்படி வந்தேன்னா இந்த ஃபேன் இப்படி ஆன் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ நான் மூவ் ஆகிட்டேன்னா ஃபேன் ஆஃப் ஆகிடுச்சு. மேலே கட்டும் பாருங்கள், ஃபேன் ஆஃப் ஆகிட்டுருக்கு. இப்போ நான் மறுபடியும் இங்கே வந்தேன்னா ஃபேன் சுற்றிட்டு ஃபேன் ஆன் ஆகிடுச்சு. அப்புறம் இந்த சைட்லலாம் பார்த்தீங்கன்னா மோட்டார்ஸ் வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு மோட்டார் இந்த மோட்டார் தான் கைஸ் ஃபஸ்ட்டு இந்தியாவில் எமேட் பண்ணது. அண்ட் வாட்டர் பம்பு கேஸ்லிங், இந்த சிலிண்டர் பிளாக் இதுதான் ஐ திங்க் கூல்டு இன்ஜின் நினைக்கிறேன். ஆமாம், வாட்டர் கூல்டு இன்ஜின் இதுதான் ஃபஸ்ட். பாருங்கள் கைஸ், ஃபஸ்ட்டு எலக்ட்ரிக் ரேசர், அதாவது நம்ம இப்போ யூஸ் பண்ணுற ட்ரிம்மர் இதுதான். அண்ட் இது கைஸ் நேப்டால் கார் இங்கே கூட விட்டு வைக்கலன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், அந்த காலத்துலேருந்து எல்லாத்தையும் ஏமாற்றிட்டு இருக்கான். அண்டு கீ கிளாக், இப்போல்லாம் நம்ம கீ கிளாக் பார்க்குறோம். பட் இங்கே நான் ரொம்ப நாள் ஆச்சு கீ கிளாக்கெல்லாம் பார்த்து. கைஸ் நீங்கள்லாம் ரேடியோ இப்போல்லாம் மார்ஷல், ரோலெக்ஸ் வந்தோடனே மார்ஷல் ஸ்பீக்கருக்கு எல்லாம் ஆசைப்பட்றீங்க. பட் ஆனால் இங்கே பாருங்கள், அதோட இன்னும் சூப்பராக எனக்கு பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த இது மாதிரி டிசைன்ஸில் இருக்கிற ஸ்பீக்கர்ஸ். பட் விண்டேஜ் ஸ்பீக்கர்ஸ்னு சொல்ல முடியாதுல, ரேடியோஸ். இங்கே பாருங்கள், டைப்ரைட்டர் மாதிரியே கேல்குலேட்டர்ஸ்லாம் இருக்குங்க. பட் இந்த மாதிரி மிஷின்ஸ்லாம் நான் இப்போ ஹோட்டல்ஸில் தான் பார்க்குறேன், பில் மிஷின்ஸ்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் அது மாதிரியே அப்போது கேல்குலேட்டர் இருக்குது. நம்ம டிவி பார்க்குற இந்த செட்டப் பாக்ஸஸ் அப்போ இருந்து இருக்குல்ல கைஸ். இங்கே பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்ஸ் ஆஃப் யூஎம்எஸோட டெக்னாலஜி தான் இங்கே ஃபுல்லாகவே வச்சுருக்காங்க. ரேடியோ, அப்புறம் வந்து இதெல்லாம் வந்து இன்ஜின்ஸ் நினைக்கிறேன். வேர்ல்ட் ஸ்மாலஸ்ட் ரேடியல் இன்ஜின், இதெல்லாம் 7 சிலிண்டர் இன்ஜின். இதெல்லாம் கியரோட ஆக்சசரிஸ், இப்போ நிறைய இன்ஜின்ஸ் தான் இருக்குது. 7 சிலிண்டர் இன்ஜின்ஸ் தான் எல்லா இடத்துல வச்சுருக்காங்க கைஸ். 9 சிலிண்டர் இன்ஜின், 9 சிலிண்டர் இன்ஜின் கைஸ். இது இன்னுமே எங்கள் காலேஜில் இந்த மாதிரி பிரிண்டர்ஸ் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க.
மென்ஷன் காலேஜ் இல்லை அதெல்லாம் வேண்டாம். இன்னும் காலேஜ் பேரை மென்ஷன் பண்ண விரும்பலை. இன்னுமே நிறைய மாடல் ப்ரிண்டர்ஸ்லாம் வந்துச்சு. இன்னுமே அது மாதிரி பழைய ப்ரிண்டர்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டுருக்காங்க எங்கள் காலேஜில். இங்கே பாருங்கள் கைஸ், ஒரு கம்ப்யூட்டரோட 48 KB அண்ட் ரேமு, ஒரு 8.6 MB தான் ஹார்ட் ட்ரைவு. பாருங்கள், நாம் இப்போ வந்து டிபி கணக்கில் யூஸ் பண்ணிட்டுருக்கோம். பட் ஆனால் கைஸ் இது வந்து 3D இமேஜ் ஆஃப் 2 ஸ்ட்ரோக் இன்ஜின் அப்படியே பார்த்தீங்கன்னா, பட் பார்க்க கிளாஸ் மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் சைடில் மூவ் பண்ணிங்கன்னா அதோட சைட்ஸும் உங்களுக்கு தெரியும். இது வந்து கைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா எனர்ஜி வீல்னு ஒன்று இருக்குது. இங்கே வந்து இப்படி வாக் பண்ணிங்கன்னா அந்த வந்து வோல்டேஜ் இதாகும். நீங்களே வந்தால் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தலையை வந்து வெயிட் லாஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இது பண்ணிகிட்டு இருக்கோம். கைஸ் இங்கே பாருங்கள், பாய்மர கப்பல். கைஸ் இதை பார்க்க உங்களுக்கு ஃபோட்டோ மாதிரி தானே இருக்குது. நானும் அப்படி தான் கைஸ் நினச்சேன் கொஞ்சம் தூரத்துலேருந்து பார்க்குறப்போ. நான் எவ்வளோ தூரத்துலேருந்து பார்க்குறப்போ ஃபோட்டோ தான் அப்படின்னு சொல்லி சரி க்ராஸ் பண்ணேன். கரெக்டாக போக போக தான் எனக்கு தெரிஞ்சது இது ஒரு பெயிண்டிங். சூப்பராக இருக்குது கைஸ். யார் இது வரைஞ்சானா சிவான்ற ஒருத்தர் வரைஞ்சிருக்காரு. இங்கே நான் நடந்து போகிறேன்னா அந்த இடத்துல ஆரஞ்சு கலரில் நான் தெரியுவேன் பாருங்கள். ஃபோக்கஸ் அங்கே பண்ணு. இது எப்படின்னா இன்ஃப்ராரெட் கேமரா யூஸ் பண்ணி நம்மளை டிஸ்பிளே பண்ணுறாங்க கைஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இல்லை இந்த இது நீங்கள் எங்கே பார்த்துருக்கீங்க ரீசெண்டாக? நான் வந்து லியோ படத்தில் கருப்பாய் காத்தா கருப்பாயோட சாங்ஸ் இதெல்லாம் ப்ளே பண்ணியிருப்பாங்க. கிராமஃபோன்ஸ் கைஸ். இங்கே பாருங்கள் ஃபோன்ஸ், ஓல்ட் ஃபோன்ஸ். iPhone 4 இருந்தாலும் இருக்குது. ஜியோ ஃபோன் கூட இருக்குது கைஸ். ஜியோ, நோக்கியா, சோனி எரிக்ஸான், மோட்டோலா, ஐப்ரோ கைஸ். நம்ம வந்து 3D ஹாலோகிராம் இப்போ பார்க்க போகிறோம். அங்கே பாருங்கள், மேரியோ. ஆக்சுவலாக இது வந்து ஒரு ஸ்ட்ரிப் ஆஃப் லைன் தான். அதில் எல்இடிஸ் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அது வந்து பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். ஒன்ஸ் அதோட ரொட்டேஷன்ஸ் வந்து எவ்வளோ ஸ்பீடாக சுற்றுதோ இப்போ வந்து இமேஜ் ஃபார்ம் ஆகும். அதாவது நம்ம கொடுத்த இமேஜ் வந்து ஃபார்ம். பட் ஆனால் இது வந்து எல்லா இமேஜும் டிஸ்பிளே பண்ணணும்னு இல்லை. அது வந்து பர்டிகுலராக இமேஜ் மட்டும் தான் டிஸ்பிளே பண்ணும். எல்லாம் முடிச்சாச்சு. நான் எல்லாமே காட்டியிருப்பேன் உங்களுக்கு. கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள். நல்லாயிருக்கும் எல்லாமே. ஆனால் ஒன்று மட்டும் மிஸ் பண்ணிட்டேன். என்ட்ரன்ஸ்லேயே வந்து ஒரு கிராவிட்டியோட ஒரு எக்ஸாம்பிளாக ஒன்று வச்சுருக்காங்க. பட் ஆனால் நான் கவர் பண்ண மறந்துட்டேன். ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க. அன்டில் தென் பை பை கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.